இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா ரேவதி. என்னம்மா, கார்த்தியை பார்த்து பேசுனீங்களா? அவர் இங்க வராரா இல்ல நாம அவரை பார்க்க போறோமா? உனக்காக என் கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை பார்த்து பேசி வர சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்களே நேர்ல போய் கார்த்தியை கூப்பிட்டிருக்கீங்க. அவரை நான் நேர்ல பார்த்ததே இல்ல, இப்ப பார்க்க போறேன். அது நினைச்சா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மாமா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத்தை திடீர்னு இப்படி மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமா. சகல வந்தா ரேவதிக்கு பழைய ஞாபகங்களா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மாமா. பரவாயில்ல, அத்தை நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காங்க மாமா. இல்ல மாப்ள, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. இவ்வளவு நாளா இதெல்லாம் பண்ணாதவ திடீர்னு பண்றான்னா எங்கேயோ இடிக்குது. ராஜா சேதுபதியோட பேரை முத தடவையா நம்ம வீட்டுக்கு வராரு. நீங்க ஆரத்தி கரைச்சு ரெடியா வைங்க. சரிங்கம்மா. ஏங்க, கார்த்தி முதல் தடவையா வீட்டுக்கு வர போறாருன்னு அம்மா சொல்றாங்க. ஆனா அவர் ஏற்கனவே ரொம்ப நாளா இந்த வீட்டுல தானே இருந்தாரு. அது ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டால, அதனால அப்படி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. மாமா, சகல திரும்ப வரப்போறாரு மாமா. மாப்ள, நடக்கிறதெல்லாம் கனமான அன்னமானு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. ஈஸ்வரி இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஏதோ உள்குத்து இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அம்மா, கார்த்தி தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க. வாங்க மாமா. மாமா, என்ன மாமா, நம்ம சகல ஒருவர் பார்த்தா வேற ஒருத்தர் இறங்கி வரா. யார் இவன்? அதான் மாப்ள, எனக்கு ஒன்றும் புரியல. ரேவதி, நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே கார்த்தி, அது இவர்தான்.